காய்ஸ் இப்போ வந்து அதிரிப்பள்ளியிலேருந்து கிளம்பிட்டோம். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி மழை பெஞ்சுது. எல்லா பக்கம் மரம் எல்லாம் சாஞ்சு போய் கம்பம் கிம்பம் எல்லாம் சாஞ்சு போச்சு. மரம் உடஞ்சி பாருங்க ஃபுல்லாக மரம் உடஞ்சி அப்படி சாஞ்சு கிடக்குது. கம்பம் ஏகப்பட்ட கம்பம் சாஞ்சு போச்சு. நாங்கள் வந்த அன்னைக்கு பாரு, நேற்று முன்னாடி மழை இல்லையாம்மா, நாங்கள் வந்த அன்னைக்கு பாருங்க சும்மா மழைனா மழை, பேய் மழை, எங்கூட்டு மழை அந்த அடி இது காஞ்சனா மழை. என்னது புயல் வருமே சைக்ளோன், அது பேர் என்ன, வரதா புயல் அடிக்கிற மாதிரி போட்டு அடிச்சு தாக்கி பிடிச்சி. மழை இல்லைங்க மரல, அதனால தெரியல. அதான் சாஞ்சி கிடக்கு பாரு, இங்கே சாஞ்சி கிடக்கு பாரு, போட்டு தாக்கி எடுத்துருக்குது. சொர்க்க மரமே சாஞ்சி, ஸ்ட்ராங்கான மரம் சொன்ன மாதிரி புரட்டி இப்படி சாஞ்சி கிடக்குது. அங்கே பாரு பலாமரத்தை பாரு, பேந்தே போச்சு ஒரு கவை. என்னடா 2 கவை பேந்து போச்சுடா. சாமி அங்கே வருதா, அங்கே ஒரு மரம் அங்கே பாரு, அதுக்குள்ள அப்புறப்படுத்திட்டாங்க பாரு. இங்கே பாரு ரோடே மொத்தமும் பிளாக் ஆகிருக்கு பாருங்க. பாரு இந்த மரம் வெட்டி இங்கே விழுந்துருக்க மாட்டேங்குது. இதையெல்லாம் பாரு அதுக்குள்ளே அப்புறப்படுத்திட்டாங்க, எல்லாம் க்ளீன் பண்ணி. அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குங்கோ. வீட்டு மேலே அங்கே போகிறோம், அங்கே எத்தாவரி மரம் சாமி. அதை கீப் லெஃப்ட்னு போட்டிருக்கேன். அங்கே பாரு மரத்தை, இங்கே பாரு, இங்கே என்ன மரம், பலா மரத்தை பாரு, இந்த மரத்தை பாரு, இங்க போறாங்க இங்க என்னடா நாங்க கேரளா வந்த அன்னைக்கு பாருங்க சும்மா போட்டு சாதி அது வீட்டு பக்கத்துல இருக்க மரம் பாவம். இங்க குடியிருப்புலாம் இதோ மெத்த வேணா ஒரு நாள் தப்பிச்சுக்கலாம். ஏதோ அட்டை வீடு ஓட்டு வீடு இருந்தாலும் கண்டமாயி பேர் மாட்டிருக்குதே மொசலே. நம்ம வந்து நேரமா எனக்கு தெரியலையே அடி. இங்க பாரு பேமெண்ட் அடிச்சுன்னு பாரு, எல்லாம் முறிஞ்சு விழுந்து, சின்ன கம்மியெல்லாம் கூட எல்லாம் முறிஞ்சு விழுந்து கிடக்குதே. தெரியல அங்க பாரு அக்கூர் படுத்திட்டு என்ன பண்றாங்க. ஆமா அதான் மரத்தை தான் விட்டுறாங்க. அங்க பாட்டு அங்க வர இட்டி விழுந்து அந்த மரம் பிரிஞ்சு போவாரு. தாஜோடு மரமா ரோட்ல இருந்தா பிளாக் தான். இங்க பாரு ஆமா நான் வரும்போது மழை காத்து இல்ல. இங்க பாரு மொட்டை அடிச்ச மாதிரி முறிஞ்சு. அங்க பாரு மேல காமி இங்க பாருடா, எல்லாம் சாஞ்சி இங்க பாரு விழுந்துச்சு எடுத்துட்டாங்க. ஏண்டா பாரு அட்டை கிட்டல ஊடே பாரு மொத்தமும் காலிடாடே. இங்க ஒரு மாத்த பாறா எங்கனா நம்ம என்னன்னா நம்ம வேரோட சாஞ்சி போச்சுடா. நம்ம இருந்த இடத்துல ஒண்ணுமே தெரியல. நம்ம இருந்த இடத்துல அந்த மரம் புட்டுட்டு விழுவல, அந்த ஓலை கட்டாய் மேல தகர கட்டாய் மேல விழுந்தது நம்ம நசி ஃபுல்லாவே சாஞ்சி போச்சு. அதிரிப்பள்ளியில இருந்து அந்த ஃபால்ஸ்ல இருந்து வர வாய்க்கால் மொசலே. ஏய் ஃபால்ஸ்ல இருந்து வர வாய்க்கால் தான்டா, ஃபால்ஸ்ல இருந்து வர வாய்க்கால் தான் பெரிய வாய்க்கால். இந்த மாதிரிங்க நம்ம ஓரம் போக முன்னாடி போய் நம்ம மேலே சரிஞ்சு விழுந்து போயிருப்போது, புரிஞ்சு விழுந்துற போது. சாமி கேரளாவில் பேரிழப்பு வரும்னு பார்த்துருக்கேன். ஆனால் இப்படியா அது நிலச்சரிக்கலாம் வந்தா அந்த வயநாடு ஒரு தடவை இன்னும் வந்துச்சேன் அப்படியே சாமி. அது மாதிரி தண்ணி ஆறு மாதிரி வாய்க்காலே போட்டுருச்சு. அந்த அளவுக்கு நிலச்சரிவு. கேரளா ஆபத்து தாங்க. எந்த அளவுக்கு அழகு இருக்கோ அந்த இடத்துல அதிக அளவில் வந்து ஆபத்தும் இருக்கு. அது வந்து உண்மைதான். அது வந்து இன்னைக்கு அதனால பார்த்தாச்சு. அழகு இருக்கிற இடத்த ஆபத்து வந்து கண்டிப்பாக இருக்கும். அது இன்னைக்கு வந்து பாருங்க போகிற வழியில் பாருங்க சூறாக அப்படி தான் இருக்குது. வெட்டி போட்ட மாதிரி அதான் வர முறிஞ்சு அடிச்ச காற்றுக்கு அப்படி முறிஞ்சு விழுந்துருக்கு. ஆனால் நம்ம இருந்த இடத்துல காற்று அப்படி தெரியல, வெறும் மழை தான். அதுதான் அப்பயும் கேஸ் சொன்னா மழை விழுந்து என்ன ஆக போகுதுங்க. விழுந்துருந்தா விழுந்தா மரம் வேறு தண்ணியாக இருக்குது. ஏன்னா அப்புறம் 2 கிலோமீட்டர் வந்துட்டா ரூல்ஸே பார்க்கல ஒன்றும் பார்க்கல, அப்படியே விடுங்க. இப்போ 1 டே ஃபஸ்ட் டே ட்ரிப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வால்பாறையில் தொடங்கி அதிரிப்பள்ளி ஃபால்ஸ் வந்து முடிஞ்சிருக்கோம். இப்போ அதிரிப்பள்ளியிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் வந்து ஒரு ரூம் ஸ்டே பார்த்துருக்கோம். ஸோ நீட்டான ரூம் ஸ்டே தான். பட் ஃபுட்டு மட்டும் வெளியே சாப்பிட்டுக்கணும். இது தங்கிட்டு இல்லை ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா தூங்கிட்டு நாளைக்கு காலையில் வந்துட்டு திரும்ப அதிரிப்பள்ளியில் போய் குளிக்கணுங்கிறதுனால நம்ம வந்து ஸ்டே பண்ணுறோம். அந்த ஒரே ரீசனுக்காக காலையில் ஒரே பைக்கில் போயிட்டு கொடுத்துட்டு வந்தேன். சரி எதுவும் பண்ணலாம், இப்போ இதுவும் பண்ணுவான், ஒரே பைக்கில் போயிடலாம், ஏதோ பண்ணுவோம், எதுவும் பண்ணலாம். இதுதான் நம்ம இன்னைக்கு நைட்டு தங்க போகிற ரூமு. நைட்டு வந்து ரஞ்சித்தோட பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் போது
சூப்பராக இருக்குங்க. 3 பேர் நீட்டாக படுத்துக்கலாம்டா. அது பெட்டில் கீழே கூட போட்டு படுத்துக்கலாம். அருமையான இடம்டாடி. தப்பே இல்லைடா முசலு. இந்த அமௌண்ட்டுக்கெலாம் கரண்ட்டெல்லாம் அமௌண்ட் இல்லை, கம்மி அமௌண்ட்டு, பிரச்சனை இல்லை. சரிங்க, 3 பேத்துக்கு அருமையான பெரிய பெட் இருக்குது. முசல் நான் பாரு முசல் அவர் பார்க்குறேன். ஒரு ஏசி இருக்குது, நல்ல ஃபேனு, ஒரு டேபிளு, ஒரு வாஷ்பேஷன் மாதிரி ஒரு இது வாஷ்பேஷன் கண்ணாடி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டான ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் போதுங்க. 3 பேத்துக்கு ஒரு சிங்கிள் நைட்டு வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு அருமையான இடம், தரமான இடம். போட்டு இதையும் வெளிச்சம் போட்டு காமிச்சிடும். வெளிச்சம் போட்டு காமிக்கிறோம் பாத்ரூமையும். எப்படி எப்படி இவனுங்களுக்கு கொழுப்பு பார்த்தீங்களா? வந்து பின்னாடி இதில் கட்டில் அடிச்சுக்காதரா. அங்கே பாரு மண்டை கட்டெல்லாம் பொழந்து போகிறோம். குதிக்கிறதுக்கு நல்லா இருக்கிறாமா அவனுக்கு 2 பேத்துக்கும். செம்மையாக தூக்கம் வருது. சரி வரும்போது சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறீங்களா? எனக்கு பசிக்கல. ஏய் இன்னத்தாண்டா குடுறோம். யாருமிடா உனக்கு? சரி நான் தண்ணி ஊற்றிட்டு வரேன், அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். பாட்டு போட்டுருலையா? இன்னொரு ரூம் செம்மையாக இருக்குங்க. இதுவே என்னோடய ஷூ, புதுசாக வாங்கின ட்ரெக்கிங் ஷூ. இதை வந்து நான் பையிங் லிங்க் பின் பண்ணுறேன், வாங்கிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கமிஷன் வரும். சூப்பரான ஷூ, பயங்கரமான ஷூ. ஏசியோட பிசி ஃபேனு ஸ்பீடு வைக்கிறதா? நாளைக்கு குளிச்சுட்டு எந்த ஊர் போகலான்னு சொல்லி மேப்பில் பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ திருச்சூர் பக்கத்தில் வந்து மேப் இருக்காம, சாரி பீச் இருக்காமல் போயிட்டு போலாங்கிறாங்க. பார்க்கலாம் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு. வர்க்கலா பீச்லாம் தூரம் போகணும். அதெல்லாம் திருவனந்தபுரம் பக்கம் போகணும். வந்தா அதெல்லாம் அடியில் கிடக்குது அந்தாண்ட. நான் தான் சொல்றேன்ல, நான் வீட்டு பக்கத்துல தான் இதாக்கு வாசப்படி தானே போய் விழுந்துடலாம் வர்க்கலா பீச்ல. அது என்ன பீச்சு? அதுல ஏதோ பொண்ணுங்க போட்டோலாம் தெரியுது. பொண்ணுங்க போட்டோங்கிற பாரு, அந்த பீச்சோட போட்டோ தெரியும்ல, பீச்சோட போட்டோஸ். அப்ப யூடியூப்ல போய் பாரு, வடனாப்பட்டி பீச்னா. போட்டோ போடுறது நம்ப கூடாது. இப்படி இருந்தா சந்தோஷம் தான். இல்ல சன்செட் தான் கேரளா சைடு, சன்செட் தான் பார்க்கணும் நம்ம. ஒன்றும் தப்பு இல்லை. 6 மணி வரைக்கும் இருந்துட்டு பார்த்துட்டு புறப்படலாம். விடிஞ்சும் போது ஊருக்கு வந்துடலாம். விடியும் போது ஊருக்கு வந்துடலாம். என்ன அப்ப சன்செட் பார்க்கணும்னா இருக்கணும். அப்ப வேணாம் போகலாம், பார்த்துட்டு போகலாம். பீச் கேன்சல். நான் சொல்லவே இல்லடா, நான் சன்செட்டு தான் பார்க்கணும், பீச் பார்த்துட்டு கிளம்பலான்னு. சரி வேண்டாம் போகலாம், எனக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபாரின் பொண்ணுங்களோட சுத்தினாலும் சுத்து, போட்டோ எடுக்கணும் எடு. அவ்வளோதான். குருவாயூர் தான். மேப்பில் பார்க்கறது பக்கத்துல தான் தெரியும். ஜூம் பண்ணி எல்லாம் கிலோமீட்டர் போட்டு பாரு. நாளைக்கே திருச்சூர்ல இந்த பீச்சு பாரு, தூரமா காமிக்குது மட்டும் பாரு. 21 கிலோமீட்டருங்கிற 21 கிலோமீட்டர். நீங்க நம்ம ஜனகண்டாபுரம் போனோம்ல, சோழசேரம், அவ்வளோ தூரம் வரும். கேரளாவில் 2 நாளைக்கு கரண்ட் வராதாம்மா. அடித்து சாயந்தரம் 3:30 மணிக்கு பேஞ்ச மழையில் எல்லா பக்கம் மரம் முறிஞ்சு விழுந்து கரண்ட் கம்பெல்லாம் இதாகி போச்சு. இப்போ வந்து சாப்பிட வந்திருக்கோம். இங்கே மட்டும் தான் ஏதோ இருக்குது, மற்றபடி எல்லா பக்கமும் ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப நேரமாக அலைஞ்சு ஒரு ஹோட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே தான் சாப்பிட போகிறோம். பூரியா? இங்கே தான் எதுவும் இருக்குது. மெனு பாரு, கம்மி ரேட்டாக இருக்குது பாரு. நான் கரண்ட் இல்லைன்னு சொல்லி எல்லாம் போட்டு தாக்கி போட போகிறாங்க. ஆனா குதிரை கூட வாங்கி போடலாமாட்டிருக்குது. இங்கே வந்து எங்கேயுமே கரண்ட் இல்லைனால கொள்ள ரேட்டுங்க. கொள்ள ரேட்டில் இங்கே மெனுவில் கொடுத்துருக்குறது தான். இருந்தாலும் நாங்கள் வந்து வேறு வழியில் வைத்து தானே சாப்பிட்றோன்னு சொல்லி எல்லாம் புக் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம், வந்தோட்டி சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். இது வந்து வில்லாஸ் ரூம். என்னது சாப்பாடு வந்துருச்சு, கனெக்ட் ஆகிடுச்சு. பிரியாணி ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க, சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக ஆனால் வெறும் வெள்ளை கலர் தான் இருக்குது. இந்த மாதிரி இது மாதிரி கொடுத்தாங்கன்னா ஆனால் சூப்பராக இருக்குங்க. அதில் தொட்டு சாப்பிட்டு அப்படி நான் சொல்லிடு. இது மட்டும் அதிகமாக கொடுத்தாங்க. இந்த சொர்ணை வந்து சிக்கன் இருக்குடா. இங்கே என்னடா? ஓ சிக்கன் பிரியாணி ஆஃபா? சிக்கன் இல்லை பாருங்க.
என்ன சோறு? சிக்கன் வச்சு சிக்கன் இப்போ பிரியாணி. ஏன் சாப்பிட்றது பாருங்க என்ன சோறு? இது பிரியாணி ரைஸ். இப்போ நான் சாப்பிட்றது பாருங்க என்ன சோறு? பிரியாணி. இது எல்லாமே வந்துட்டு சிக்கன் ரைஸு, சாரி பிரியாணி ரைஸ். இது எல்லாமே இது ஆஃப் பிரியாணி ரைஸ். பார்த்தீங்களா எப்படி பிரியாணி டேஸ்ட்ல வர ரைஸ் தான் பிரியாணி ரைஸ். அந்த குழம்பு சாஸ் கூட, இந்த குழம்பு கூட எப்படின்னு பாருங்க. காலையில் எந்திரிச்சாச்சு, நேரமாகவே எல்லோரும் 6 மணிக்கு எந்திரிச்சிட்டோம். எந்திரிச்சிட்டு இப்போ வந்து இந்த அதிரிப்பள்ளி ரூட்டில் போயிட்டு அந்த யானை வந்து அடிக்கடி வரல, அதை வந்து பார்க்கலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். நைட்டில் தூக்கமே இல்லை, நல்லா கரண்ட்டு போட்டு விட்டாங்க. பெல்ட்டா தெரியல, அங்கே தான் இங்கே போட்டிருப்பார். நீட்டான ரூமு. காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு அருமையான வியூவு. கேரளாவில் அருமையான கிளைமேட்டு, நல்லா சில்லுன்னு கூலிங். நேற்று மழை, பயங்கர மழை. அதனால் இப்போ எல்லோரும் வந்துட்டு அந்த அதிரிப்பள்ளி ரூட்டை போயிட்டு ஏதோ எனக்கு இது இருந்தால் மொசலுக்கு வந்து அறிமுகப்படுத்தி விட்டு இறஞ்சிது. இப்போ ஏர்லி மார்னிங் வந்து ரூம்லேருந்து எங்கே கிளம்பிட்டோன்னா அந்த சும்மா வச்சுட்டு போனாண்டா. யாராவது கேட்டால் என்னடா பண்ணுவீங்க? ஃபைன் போட்டு கட்டிடுறியா? சும்மா வச்சுக்கோ, பரவாயில்ல, வண்டியை மாட்டிவிட்டுக்கோ. டேய் திடீர்னு யானை தோறுச்சுன்னா என்னடா மண்டியில் போட்டு பேசிச்சு என்னடா. இப்போ ரூம்லேருந்து ஏர்லி மார்னிங் வந்துட்டு நம்ம அதிரிப்பள்ளி ரூட்டை வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஏன்னா எப்பயும் அங்கே சைட் சீன் யானை வந்து அதிகம் வரும், அதனால் பார்க்கலான்ட்டு கிளம்பிட்டோம். நான் போயிட்டு அங்கே கவர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் அதிரிப்பள்ளி வியூ. இதை தாண்டா இந்த தூரத்துலேருந்து எடுத்து போகிறேன். இந்த மேலே எதுவும் ஸ்டே இருக்க மாட்டேங்குதுடா. இந்த ஸ்டேல இருந்து தானே எடுத்து போகிறாங்க. இங்கேருந்து பாரு, ஃபோனில் பாரு எப்படி தெரியுன்னு. இதை தாண்டா இவனுங்க அந்த பெருசாக தூரத்துலேருந்து காமிக்கிற மாதிரிலாம் இது பண்ணுறானுவ. இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறானுவ, இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறானுவ. இதை மட்டும் வெட்டி விட்டுட்டோம்னா வச்சுக்கோ, தண்ணி இப்போ கம்மியாக வருதுடா. செக் டேம்ல அடிச்சு தான் விடுவாங்களே இருக்கு. இங்கே பாரு இப்போ தண்ணி கம்மி. மழை பெஞ்சது தண்ணி இதனோட ஊத்துறா ஊற்றுது. அதுதான் இது நேற்று தட்டார் புட்டார் நடிச்சது தண்ணி காணும். நேற்று எப்படி அந்த அது என்னது இல்லை, நேற்று எப்படி அந்த சாரல் அடிச்சுது? சாரல் இது எப்படி அடிச்சுது? அந்த நேரம் தான் பிளாக்காக இருக்குது. இந்த பக்கம் தான் நீ அந்தாண்டே வா, நீ ரைட்லேயே வா, நீ ரைட்லேயே போ, அவங்க லெஃப்ட்ல இருந்தா. ஸ்லோவாக போகும். அங்கே பார்த்தீங்களா இங்கே ஜானி சின்ஸ் எங்கே நின்றுருக்காருன்னு. மரத்தை பாருங்க எவ்வளோ பெரிய மரம். அதிரிப்பள்ளி ரோட்டில் இந்த மரம் எந்த மலைக்கு எந்த காற்று உழுவு போதோ தெரியல, அப்படி இருக்குது இந்த மரம். ஆனால் ஒரு நாள் பிடிங்கிட்டு தான் உழுவு போகுது. இங்கே ஏன்னா எல்லாம் பேந்துட்டு நிற்கிது அங்கேயும் இங்கேயும். பொறுமையாக செம்மையாக வந்துச்சுண்ணா. இல்லைங்கண்ணா அவ்வளோதான்.
அவ்வளோ ரூம்லேருந்து கிளம்பியாச்சு, விக்கெட் பண்ணி சாத்திட்டோம். இப்போ வந்து அடுத்து அதிரிப்பள்ளி அந்த ரிவர், சாணக்குடி ரிவரில் போய் நம்ம குளிக்கிறதுக்கு போகிறோம். குளிச்சுட்டு அடுத்து கிளம்புறது தான். இந்த வண்டி சாமிங்கண்ணா கையில் இருக்குது.